காரியம் சாதிக்கிறதுல 2 வகை இருக்கு. சத்தம் போட்டு ஊன்னு சலம்பல் பண்ணி காரியம் சாதிக்கிறது ஒரு வகை. இன்னும் ஒரு சில பேர் சைலண்டா காய நகர்த்தி அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க. இதுலனா முதல் வகை, நீ 2வது வகை. என் பையனை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து மினிஸ்டர் பையன் கேஸ் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீ அமைதியா இருந்துதான் என் மூக்க உடைச்சிருக்க. உன் அகாடமி எக்ஸாம் விஷயத்திலையும் நீ அதே ரூட்ல தான் போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு பெரிய ஐயா வீட்டுல வேலை இருந்ததுதான். ஆனா நான் நினைச்சிருந்தா உனக்கு பதிலா வேறொரு லேடி கான்ஸ்டபிளை என்னால் அனுப்பிச்சிருக்க முடியும். அகாடமி எக்ஸாமுக்கு உன்னை அனுப்ப கூடாது, அந்த எக்ஸாம் நீ எழுத கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை வலுக்கட்டாயமா பெரிய ஐயா வீட்டுக்கு கூட்டு போனேன். ஆனா அதையும் மீறி நீ சாயந்தரமா போய் எக்ஸாம் எழுதி உன் அகாடமிலேயே நீ தான் டாப் மார்க்கே வாங்கியிருக்கியாமே. சிறப்பு, மிக சிறப்பு. நான் எக்ஸாம் எழுதுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் கேக்குறியா? பூபதி என்னோட ஆள் தான். ஒரு சீட்டு விஷயமா பேசும்போது இதையும் சேர்த்து சொல்லிட்டான். நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டு போய் தானே சார் அந்த எக்ஸாம் எழுதுனேன். அதுல என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? இந்த எக்ஸாம் எழுதாமே இருந்தா ஒரு பிரச்சனை இல்லையே. உனக்கு என்ன பிரச்சனை அதுல? இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாதான் நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத முடியும் ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்ன? இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு பிடிவாதமா ஓடி போய் அந்த எக்ஸாம் எழுதுன? சார், ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் எந்த அளவுக்கு தயாரா இருக்கேன்னு எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பாதான் இந்த எக்ஸாமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மயிலே, அந்த எக்ஸாம் நீ எழுதுறது உன்னோட ஆர்வத்தினாலேயோ இல்ல உன் கனவு மேல இருந்த சின்சியாரிட்டினாலேயோ இல்ல. என் வார்த்தையை மீறி நீ ஒரு விஷயத்தை செய்யணும். அதுல உனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், என் முடிவை அலட்சியப்படுத்தி என் மூலமா வர தடங்களை உடைச்சு என்ன ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறி. சார், உங்களை நான் ஜெயிக்கிறத விட நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். என் கனவை நனவாக்குறதுக்காக தான் நான் போராடுறேனே தவிர யாரையும் ஜெயிச்சு காட்டணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல சார். வெளியில இருந்து பார்க்கும்போது நீ உன் லட்சியத்தை நோக்கி ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிறது என் மேல இருக்கிற வன்மம். ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன மீறி மீறி இவ்வளவு தூரம் உன் காரியத்தை சாதிச்சு என் மூக்க உடைச்சு என் மூஞ்சில காரிய பூசணும். இந்த ஆசையினால தானே நீ ஓடிக்கிட்டே இருக்க. இதே டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகி நான் உனக்கு சல்யூட் வைக்கணும்னு நீ ஆசைப்படலன்னு சொல்ல. ஆனா உன்னோட அந்த ஆசை இந்த ஜென்மத்தில் நிறைவேறாது. கண்டிப்பா நிறைவேறும்பா. நான் நிறைவேற்றி காட்டுவேன். அம்மா வாழ்க்கையோட ஆதாரமே இந்த வைராக்கியம் தான். என்ன ஐபிஎஸ் ஆக்கி உங்களை எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கிற நாளுக்காக தான் இத்தனை வருஷமா அம்மா காத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஜெயிக்க வைக்காம நான் விட மாட்டேன். என்ன மயிலு, எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்க? நீ தான் சைலண்டா இருந்த காரியத்தை முடிக்கிறவளாச்சே. ஐபிஎஸ் என்ன தோக்கடிச்சிடலான்னு உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க போல இருக்க. உனக்கு அப்படி ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை இருந்தா அதை இப்பவே அடியோட அழிச்சிரு. மயிலு, இந்த பாக்ஸிங் பாத்திருக்கியா நீ? அதுல நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு அடி அடிப்பான் பாரு, அவ்வளவு நேரம் அடி வாங்கினவன் அடிச்சவனை மொத்தமா காலி பண்ணிடுவான். உனக்கும் எனக்குமான போட்டியிலையும் அதுதான் நடக்க போகுது. இது வரைக்கும் நடந்த எல்லா ரவுண்ட்ஸ்லயும் நீ என்னை அடிச்சிருக்கலாம், நான் அடி வாங்கி இருக்கலாம். ஆனா ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத விடாம தடுக்கிறது தான் நான் உனக்கு கொடுக்க போற ஃபைனல் பஞ்ச். இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த அடியெல்லாம் கொசு கடிக்கிற மாதிரி சும்மா தேய்ச்சி விட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா நான் உனக்கு கொடுக்க போற பஞ்ச் உன்னால மீண்டு வரவே முடியாது. என் வாழ்க்கையிலையும் உன்னால எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மயிலே, உனக்கு எனக்கு நடக்க போற கிளைமாக்ஸ்ங்கிறதே
அந்த ஐபிஎஸ் எக்ஸாம் தான். கண்டிப்பா அதுல நான் தான் ஜெயிப்பேன். முடிவு தெரிஞ்சிருந்தாலும் உன் மன திருப்திக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு போ. நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு படி. லைப்ரரிக்கெல்லாம் போய் உன் நாலேஜை வளர்த்துக்க. ஆனா அதால உனக்கு எந்த பலனும் கிடைக்க. ஏன்னா உன்னை நான் அந்த எக்ஸாம் எழுத விடவே மாட்டேன். உன்னால அந்த எக்ஸாம் எழுதவே முடியாது. என் கனவை நினைவாக்க விட மாட்டேன்னு நீங்க சொல்றதே தப்பு சார். தப்பா யோசிக்கிற உங்களுக்கே இவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னா நேர்வழியில போராடுற எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? ஜெயிக்கிறதுக்காக நான் குறுக்கு வழியையோ அதிர்ஷ்டத்தையோ நம்புறவ கிடையாது சார். என் திறமைய நம்புறவ, என் உழைப்ப நம்புறவ, என் நேர்மைய நம்புறவ. உங்க தப்பான புத்தி ஜெயிக்குதா இல்ல என்னோட நேர்மை ஜெயிக்குதான்னு கால முடிவு பண்ணட்டும் சார். நீ எப்ப வந்த கஸ்தூரி? இப்பதாங்க. சரி உள்ள வா. பரவாயில்லைங்க, வாங்க கிளம்பலாம். கஸ்தூரி, இன்னைக்கே போகணுமா? நீங்க தானே இன்னைக்கு போலான்னு சொன்னீங்க. திடீர்னு ஏன் பேச்ச மாத்துறீங்க? உங்களால வர முடியலன்னா நீங்க இங்கே இருங்க. நான் மட்டும் போய் பேசி பாக்குறேன். அவன் வரலனா அந்த வீட்டு முன்னாடி நடு ரோட்ல உட்கார்ந்திருப்பேன். அது உங்களுக்கு தான் அசிங்கம். பரவாயில்லையா? டென்ஷன் ஆகாத, நான் வரேன். ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரேன். 2 மணி நேரம் ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. சரிங்க ஆண்டவரே. அப்புறம் வீட்டுல ஏதோ டென்ஷனா இருக்காங்க, ஏதாவது பிரச்சனைங்களா? ஏற்கனவே இருந்த அதே பழைய பிரச்சனை தான். இந்த வெற்றி யார் வீட்லயோ போய் உக்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். கேட்டா அப்புறம் வரேங்கிறான். சரி, அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினைச்சா இவ விட மாட்டேன்றா. ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. பரமர அதான் நாங்க 2 பேருமே அவனை போய் பார்த்து பேசி கூட்டு வரலான்ட்டு போறோம். சரிங்க ஆண்டவரே, போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் போய் கூப்பிட்டீங்கன்னா தம்பி கண்டிப்பா வந்துருங்க. தம்பி வந்துரு, போங்க. வெற்றியை தேடி போற அப்பா வீட்டுல அம்மாவை பார்த்துட்டா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிடும். அப்பா அங்க போறதுக்கு முன்னால அம்மாவை எச்சரிக்கணும். அம்மா போனை இடுமா. அம்மா ஏன் போன் எடுக்கல? போன் பக்கத்துல எல்லாமே எங்க போயிட்டாங்க? ஐயோ, அம்மா செல்ல வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல. அக்காவுக்கு அடிப்போம். போனை எடு. அம்மா தான் எங்கேயோ போயிட்டாங்கன்னா அக்காவும் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட அவங்கள பிடிக்க முடியலன்னா எப்படி? 2 பேரும் போனை எடுக்காம என்னதான் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. அப்பா வர தகவலை அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும்.
நில்லுங்க. எங்க மேடம்? அம்பேத்கர் நகர் போகணும். போலாம் மேடம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணே. ஏதாவது ஷார்ட் ரூட் இருந்தா கூட போயிடுங்க அண்ணே. நில்லுங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா ஓடுறீங்க ஒளியுறீங்க? என் முன்னால வந்து நிக்கவே மாட்டேன்றீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சுசீலா, நீ சுசீலா, ஏன் சுசீலா, ஏன் சுசீலா எப்படி வா வீட்டுல இருக்கா? சொல்லுமா இல்ல? சுசீலா, மயிலுதான் என் கடைசி பொண்ணா? மயிலு, மயிலு, நீயாவது சொல்லுமா? நான் தேடிக்கிட்டு இருக்கிற கடைசி பொண்ணு நீதானா? பிறந்த பச்சை மண்ண கொல்ல சொன்னனே, நீயாவது சொல்லு மயிலு, நான் தேடிட்டு இருக்கிற என்னோட கடைசி பொண்ணு நீதானா? சுசீலா, சொல்லிடு சுசீலா, இந்த மயிலு தான் என் கடைசி பொண்ணா? மயிலு, சொல்லு மயிலு, நீதான் என் பொண்ணா? மயிலு, கடவுளே, இது கனவா? கடவுளே, இது மட்டும் நிஜமாயிடக்கூடாது. அம்மா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். எதுக்கு இவ 2-3 தடவை போன் பண்ணிருக்கா? சொல்லு மயிலு. போனை வச்சுட்டு எங்கம்மா போன? இல்லடி, நான் எவ்வளவு நேரமா நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அக்காவுக்கு போன் பண்ணா அக்காவும் எடுக்கல. நான் என்னன்னு நினைக்கிறது? என்னாச்சுடி? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை இங்க இல்லம்மா, நம்ம வீடு தேடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்னடி சொல்ற? வெற்றியை பார்த்து கூட்டிட்டு வரணும்னு
சாரும் அவரோட பொண்டாட்டியும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இத பத்தி சொல்லி உன்னை எச்சரிக்கை பண்ணி வைக்கணும் தான் நான் அப்ப இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெற்றியை பாக்குறதுக்கு அவர் மாடிக்கு தான் போவார்னு நீ அலட்சியமா இருந்துராத. சார் உன்னை பாக்கணும்னு உள்ள திடீர்னு நுழைஞ்சாலும் நுழைஞ்சிருவாரு. சரி. சாரும் அந்த அம்மாவும் வர்றதுக்குள்ள நீ எங்கேயாவது கிளம்பிடு. இல்லைன்னா அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ ஹால்ல கூட இருக்காத. ரூம்குள்ளேயே இருந்து அவங்க கண்ணுல காணாம இரு. சரி சரி மேல நான் பாத்துக்கிறேன், நீ வை. ஐயோ. ஏங்க அங்க எங்க போறீங்க? நம்ம பையன் மாடியில தானே இருக்கான். இல்லம்மா, அவன் மேல இருக்கானா இல்லையான்னு அவங்கள கேட்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நாம மேல போலாம் வாங்க. நீ மயிலோட அக்கா மலர் தானே? ஆமா சார். எங்க பையன் வெட்டி ரூம்ல இருக்கானா? இருக்கார் சார், போய் பாருங்க. அவன் மட்டும் இப்ப எங்க கூட வரல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ரோட்ல இழுத்து நார் அடிச்சிருவேன். கஸ்தூரி, எதுக்கு இப்பவே கச்சேரி ஆரம்பிக்கிற? உள்ள போய் வெற்றிக்கிட்ட பேசுவோம் வா. நகருமா. வெற்றி, வெற்றி. கதவை ஏமா மூடி வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, அனல் காத்தா இருக்கா, அதனால்தான். ஏமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா? அது ஒண்ணு இல்ல மலரு, வெயில வேற நின்னுட்டு இருந்தனா, அது எனக்கு ஒத்துக்கல போல இருக்கு. வெற்றியோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்கம்மா. அவனை பார்க்க மாடிக்கு தான் போயிருக்காங்க. அவன் கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க போல. அவங்க எதுக்கோ வந்துட்டு போறாங்க. இங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா நான் வீட்ல இல்ல கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. வெற்றிய வந்து கேட்டாலும் நீ இதுதான் சொல்லணும். ஏமா? ஏன் எதுக்கெல்லாம் இப்ப கேட்காத மலரு, நான் சொன்னதை மட்டும் சொல்லு. அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் நான் வீட்ல இல்லன்னு நினைச்சுக்கோ. முதல்ல தனித்தனியா வந்தீங்க, இப்ப ஒன்னாவே வந்துட்டீங்களா? நான் தான் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டேனே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாமா? நம்பிக்கை இல்லாம இல்லடா, நீ இல்லாம அந்த வீட்ல எங்களால இருக்க முடியல. இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டை விட்டு போடான்னு என்ன விரட்டி அடிப்பீங்க. நீ அப்பாவுக்கு விஷம் வச்ச, அந்த கோபத்துல தான் நான் வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக 1000 தடவை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்டா. நான் பேசினதே மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கணும்னு நினைக்காதடா. அப்படி நினைச்சிருந்தா நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு தானே சொல்லிருப்பேன். ஆனா கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு தானே நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். வெற்றி, இனி ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா. டேய், உன்னை நினைச்சு நான் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கேன்டா. இந்த மனுஷன் எதையுமே வெளியில காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காரு. நீ இல்லாம அந்த வீடு இளவு வீடு மாதிரி ஆயிடுச்சுடா. வெற்றி, நீ இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன் ஆவேசத்துல சொன்னதான். ஆனா நீ இருந்தாதான் வீடு வீடு மாதிரி இருக்குன்னு எனக்கே இப்பதான் புரியும். வெற்றி, உன் வயசு வேகத்துல நீ ஒரு 4 தப்பு பண்ணியிருக்கலாம். கோவத்துல நாங்களும் 4 வார்த்தை பேசியிருக்கலாம். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தாண்டா. யார் யாரோ செஞ்ச தப்பெல்லாம் நம்ம மறக்கிறோம், மன்னிக்கிறோம். நாம செஞ்ச தப்ப நமக்குள்ள மறக்க கூடாதா, மன்னிக்க கூடாதா? பாரா தம்பி,
நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நம்ம எல்லாரும் திரும்ப ஒன்னா இருப்போம்டா. நீ ஜெயில இருந்தப்போ பிரிஞ்சு இருந்தது நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை. அதையே என்னால தாங்கிக்க முடியலடா. இப்ப நீ பிரிஞ்சிருக்கிறது நீ எங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இத தாங்குற தெம்போ சக்தியோ எங்க 2 பேருக்குமே இல்லடா. நடந்ததெல்லாம் மறந்துருன்னு அப்பா சொன்னாருல்ல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வாடா. வெற்றி, இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? இப்பவே நீ எங்க கூட வீட்டுக்கு வரதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், உன் கோவம் இன்னும் குறையலையா? நீ இன்னும் சமாதானம் ஆகலையா? டேய் வெற்றி, இதுக்கு மேலையும் நானும் அப்பாவும் என்னதான் செய்யணும்னு நினைக்கிற? உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் உன் மனசு இறங்குமா? நீ வீட்டுக்கு வர்றதுக்கு அதுதான் கண்டிஷன்னா உன் அம்மா அதையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பேன்டா. என்ன மன்னிச்சு